I just can't let you go. Lord knows that I've tried to. You said I was the only one. No one likes being lied to. You made this mess and left me with the pieces. Now I wanna burn all the bridges between us. Hello guys, welcome back to the channel. It's your Red Blacky. Hope you are all doing great and safe. இப்போ பார்த்தீங்கன்னா நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா காரவள்ளி கொல்லிமலை கீழே இருக்கேன். ஸோ கிளைமேட்லாம் வேறு லெவலில் இருக்குது. இங்கேருந்து பார்க்கும்போது அங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு செம்மையாக இருக்குது. அண்டு இன்னும் ஒரு 800 மீட்டர் போனால் அங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்கும். அதை தாண்டி மேலே போகணும். அவ்வளோதான். மேலே போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ கைஸ் செம்மையாக இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு கிளைமேட்டு சூப்பராக இருக்குது, வேறு லெவலில். ஸோ மாஸ்க் காட்டலாம் நினைக்கிறேன். ஸோ கைஸ் மேலே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பெட்ரோல் ஃபில் பண்ணிக்கலாம்னு பார்த்தேன். ஏன்னா ரொம்ப தூரம் லாங் ட்ரைவ் ஓட்டிகிட்டு வந்ததுனால பெட்ரோல்லாம் சுத்தமாக காலி ஆகிடுச்சு. பெட்ரோல் விற்கிற விலைக்கு பெட்ரோலை போடும்போதே மனசுலாம் ரொம்ப வலிக்குது. பட் ஆனால் வேறு வழி இல்லை, பெட்ரோல் போட்டு தான் ஆகணும். ஸோ அப்படியே பெட்ரோலை போட்டுட்டு கொஞ்சம் அப்படியே லைட்டாக ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு மேலே ஏறுறது தான். ஸோ மேலே போய் பார்க்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் வந்தேன். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 20 ஹேர்பின் பேண்ட் வந்தேன். அதுவே பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. இந்த வியூலாம் பாருங்களேன் நீங்களே எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. கொஞ்சம் வெயில் அடிக்குது, பட் ஆனால் பெருசாக ஒன்றும் தெரியலை. போக போக கொஞ்சம் நல்லா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பட் ஆனால் இதுவே வியூஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு மக்களே, செம்மையாக இருந்துச்சு. செம்மையான வியூ வேறு லெவலில் இருந்துச்சு. ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். அப்படியே கிளம்பி போகலாம். இன்னும் கொஞ்சம் தூரம் மேலே போனால் நல்லாயிருக்கும். ஏன்னா ஆப்போசிட்டில் சைடில் வேறு லெவலில் கிளைமேட் இருந்துச்சான். இங்கே எப்படி இருக்குன்னு தெரியலை, போக போக தான் தெரியும். காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 25 ஹேர்பின் பென்ஸை கிராஸ் பண்ணியிருக்கேன். இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு 45 ஹேர்பின் பென்ஸை கிராஸ் பண்ணியிருக்கேன். இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல. காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மேலே ஏறி வந்துட்டேன். 70 ஹேர்பின் பென்ஸை கிராஸ் பண்ணியாச்சு. நம்ம கூட பார்த்திங்கன்னா மெட்ராஸ் எக்ஸ்ப்ளோரர், அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பெஷல் லாக்ஸ் எல்லாருமே ஜாயின் பண்ணியாச்சு. இனிமேல் இங்கே சுற்றி பார்க்கணும். ஸோ இப்போதைக்கு சோளக்காடில் இருக்கோம். சோளக்காடு வந்தாச்சு. இங்கே சாப்பிட்டுட்டு அடுத்தது இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு ஒரு பிளானில் இருக்கேன். ஸோ கைஸ் பார்ப்போம். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆகாய கங்கைக்கு போகிறதுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ இதான் ரூட்டு போல் இங்கே பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. ஸோ இங்கே செம்மையாக ஃபாக்லாம் செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது, வேறு லெவலில். ஸோ எப்படி இருக்குன்னு அப்படியே போக போக பார்ப்போங்க. காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ரோடெல்லாம் இன்னும் போடல போல், அதுக்காக தான் போடுறதுக்காக தான் ஜல்லி கொட்டி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். வியூ சூப்பராக இருக்குது கைஸ். ஆனால் சீரியஸ்லி செம்ம சில்னஸாக இருக்குது. அண்டு வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு செம்மையாக இருக்குது. அப்படியே ஃபாக் தான் கவராக இருக்குது ஃபுல்லாக. நல்லாயிருக்கு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல இங்கே இவ்வளோ நல்ல கிளைமேட் இருக்குன்ட்டு. இது எக்ஸ்பெக்டேஷனுக்கு மேலேயே இருக்குன்னு சொல்லலாம். அப்படியே அந்த ஹில் ஃபுல்லாக கவர் ஆகி சூப்பராக இருக்குது கைஸ் பார்க்க. நல்ல வேலை இங்கே வர வேணான்னு பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் ஆனால் கடைசியில் இங்கே வந்தோம். ஒருத்தன் தான் சொல்லணும். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. செம்மையாக இருக்குது, செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் போகணுன்னு சொன்னாங்க சோளக்காட்டிலேருந்து. இன்னும் வந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் அது எந்த மாதிரி தெரியலை. ஆனால் செம்மையாக இருக்குது காய்ஸ். இந்த காட்டு ரோட்டில் ஓட்டுறது சூப்பராக இருக்குது. அப்படியே சில்லுன்னு அது ஜாலியாக இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா சுற்றி வியூஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு ரைடை என்ஜாய் பண்ணுறது வேறு லெவல் ஒரு ஃபீலிங் தான். செம்மையாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஒர்த்து இன்றைக்கி வந்தது. என்ன அதிகமாக ஸ்பீடு பிரேக்கர்ஸ் இருக்குது, அது மட்டும்தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்குது.
ரோடு நல்லா இல்லைனா கூட பரவாயில்ல, இந்த ஸ்பீட் பிரேக்கர்ஸ் வந்து ரொம்ப இரிட்டேட் பண்ணுது. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக ட்ரிசில் ஆகுது ரெயின். லாகை கண்டினியூ பண்ண முடியுமான்னு தெரில. இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும் போல் வழி சொல்கிறாங்க. ஆனால் 10 கிலோமீட்டர் மேலேயே வந்துட்டேன், இன்னமும் போன மாதிரி எனக்கு தெரியலை. கைஸ், அப்பலீஸ்வரர் திருக்கோயில் ரொம்ப ஃபேமஸான டெம்பிள். ஆகாய கங்கை இந்த சைடு 1 கிலோமீட்டர் போகணுன்னு போட்டிருக்கு. இங்கிட்ட ஏதோ ஒரு மினி ஃபால்ஸ் இருக்கான், சிற்றருவி. ஓகே, பஸ் ஸ்டாண்டு இதுதான் போல். பாட்டா பண்ணுறா 6 வருஷத்துக்கு போட்டு போகிறோம் ப்ரோ. ஒரு 50,000 நல்ல லேப்டாப்பாக பார்த்து 50 இல்லையா ப்ரோ? ஆமாம் ப்ரோ. எடிட்டிங்க்கு ஃபுல்லாக நல்லா எடிட்டிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கிற மாதிரி பக்கா ஒரு எடிட்டிங் லேப்டாப்பு. ரைட்டு. பேலன்ஸ் ஹலோ காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கீழே இறங்கி போயிட்டுருக்கோம் ஆகாய கங்கை ஃபால்ஸ்க்கு. நானும் தரன் ப்ரோவும் போயிட்டுருக்கோம். முடியலை, நான் சொன்னால் கேட்க முடியாது. இறங்குறதே கஷ்டமாக இருக்கும், இறங்குறதுக்கே கஷ்டமாக இருக்குது, ஏறுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல். கஷ்டம்லாம் இல்லை ப்ரோ, முடியாது. அப்பயே சொல்லலாம் டென்ட் எடுத்துகிட்டு வந்திருப்பேன், வண்டியில் தான் இருக்குது. எங்கே கீழே போட்டு தங்கலான்ட்டா? அவ்வளோதான் ப்ரோ, முடிஞ்சு. காலைல எழுந்துக்கலாம். கொண்டுருவாங்க ப்ரோ. ப்ரோ இறங்கிறதுக்கே கால் வலிக்குது ப்ரோ. அது வலிக்கு தான் ப்ரோ செய்யும். கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா வியூ தான் சூப்பராக இருக்குது. பட் ஆனால் இறங்கி ஏறுறதெல்லாம் ஈஸி கிடையவே கிடையாது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த ஹில்லோட டாப்லாம் ஃபாக் வேறு லெவலில் கவர் பண்ணியிருக்கு, பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. நாங்கள் இங்கேயே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம். இல்லை இங்கே தான் காய்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா ஆகாய கங்கையிலேருந்து தண்ணி கொட்டுறதை பாருங்கள் எப்படி கொட்டுதுன்ட்டு. ஏதோ காட்டாறு மாதிரி கொட்டிக்கிட்டு இருக்கு. இதிலலாம் போய் குளிக்கலாம் முடியுமான்லாம் எனக்கு தெரியலை சீரியஸாக. அப்படியே அவ்வளோ ஃபோர்ஸாக வந்து விழுகுது இங்கேருந்து பார்க்கும்போது. காட்டாறு மாதிரி தான் இருக்குது. கைஸ், வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா இங்கேயே ஃபுல்லாக சாரல் தான் அடிக்குது. இந்த இடத்துலையே இங்கேயே நனைஞ்சிருவோம் போல், அந்த அளவுக்கு சாரல் அடிக்குது. தண்ணியில் தான் இருக்குது. பக்கத்தில் போனால் கண்டிப்பாக நனைஞ்சிருவோம் போல். இந்த சாரலே ரொம்ப வேகமாக அடிக்குது கைஸ், வேறு லெவலில் சாரல் அடிக்குது. பக்கத்தில் போனோன்னா கண்டிப்பாக காலி, ரைடிங் ஜாக்கெட்லாம் காலி ஆயிரும். ஸோ நான் பக்கத்துலலாம் போகல. கைஸ் பார்த்தீங்கன்னா என்னால் போக முடியல கைஸ், சத்தியமாக இங்கேயே நனைஞ்சிட்டேன். ரைடிங் ஜாக்கெட்லாம் காலி. இதுக்கு மேலே நான் போக விரும்பலை, நான் ரிட்டர்ன் ஆகிறேன் கைஸ். ஸோ கைஸ், இங்கே பாருங்கள், இங்கே லைட்டாக தான் போய்ட்டு வந்தாங்க, குளிக்கலாம் இல்லை. அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ரைடிங் ஜாக்கெட் அங்கே தாங்க நின்னோம். எல்லாம் காலி. நீ சொல்லுவா சார், யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தாலும் உள்ளே இறங்கி குளிக்கலாம் இல்லை கைஸ். இந்த இடத்துக்கு ஃபோட்டோ எடுக்காம போனோம், அதுவே நினைச்சிட்டேன்னா இன்னும் உள்ளே போய் அப்படி இருக்கும். பட் ஆனால் வீடியோ கிடச்சிச்சு, கண்டென்ட் ரெடி. ஆனால் ஒர்த்தான பிளேஸ். கைஸ், நாங்கள் வந்து குளிக்கலாம் போல், போய் நின்று ஃபோட்டோ எடுக்க தான் போனோம். அதுக்கே இந்த நிலமை. ரிசல்ட்டை பாருங்கள், டிஷர்ட்டு, தெர்மல் லேயரு, ரெயின் லேயரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ரைடிங் ஜாக்கெட்டு எல்லாம் காலி. அதே மாதிரி தான் தரன் ப்ரோக்கும், அவருக்கும் எல்லாமே காலி. அவர் போட்டிருந்த எல்லா காஸ்டியூமே காலி. மொத்தமாக ரைடிங் ஜாக்கெட்லேருந்து உள்ளே போட்டிருக்கிற டிஷர்ட்லேருந்து எல்லாம் காலி, எல்லாம் நனைஞ்சிருச்சு. கடைசிக்கு நாங்கள் வந்து ஃபோட்டோ தான் எடுத்தோம், பக்கத்தில் போய் குளிக்கலாம் இல்லை, நின்ன சாரல்லையே பார்த்தீங்கன்னா நனைஞ்சிட்டோம். ஸோ கைஸ், உள்ளே போயிட்டு வந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் ரைடிங் ஜாக்கெட்டோட நிலமையெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அப்படியே தண்ணியெல்லாம் ஒழுகுது, அவ்வளோக்கும் நனைஞ்சிருக்கு. வெறும் சாரல்னால மட்டுமே உள்ளே போய் குளிக்கலாம் இல்லை, அப்படி நனைஞ்சிருக்கு. கைஸ், இறங்குறது இறங்கியாச்சு.
ஏறுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. 1000 படிக்கட்டான். அப்படியே பொறுமையாக 1200 கேஸ் அப்படியே பொறுமையாக ஏறிக்கிட்டு இருக்கோம். எப்படா வரும்ன்ட்டு. பார்த்தீங்கன்னா வியூ சூப்பராக இருந்துச்சு. ஃபால்ஸும் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. பட் ஆனால் ஏறி இறங்குறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். 1200 தானே ப்ரோ? என்ன நினைக்கிறீங்க? 1200 ஸ்டெப்ஸ். என்ன நினைக்கிறீங்க? ஏறி முடிச்சிட்டோம். ஒரு நிமிஷம் இங்கே பாருங்க என் கண்ணாடிலாம் ஃபாக் ஆகுது. ஸோ கைஸ் கிட்டத்தட்ட ஒரு 1300 படிக்கட்டு வருது. சீரியஸாக வந்து ஏற முடியல. அப்படியே நின்று ஏறி இதுவே ஒரு 1 hour ஆகிடும். ஸோ யாராவது வந்தீங்கன்னா சீக்கிரம் வந்துட்டு இறங்கி ஏறுங்க. ஒர்த்தான ஒரு பிளேஸ். ஒர்த்து தான். சீரியஸான தலைவர் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். ஆமாம், பெல் கூட பின்னாடி அடிக்கிறது பார்த்தீங்களா? ப்ரோ உங்களோட ரிவ்யூ. ஸோ அவ்வளோதான். இதுக்கு அடுத்தது எங்கே போகிறோன்னு தெரியல. அன்பிளான்டு ரைடு தான். இங்கேருந்து இனிமேல் தான் நாங்கள் வித்தியாசமாக ஜாக்கெட்லாம் போட்டு குளிச்சிருக்கோம். ஆமாம், ரைடிங் ஜாக்கெட்லாம் போட்டு குளிச்சிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து 18ல் இருக்குது. இந்த டெம்பரேச்சரில் ஃப்ரீஸ் ஆகிடும். இந்த ரைடிங் ஜாக்கெட்லாம் நனைஞ்சிருக்கு. இதில் நாங்கள் வந்து வண்டி ஓட்டிகிட்டு போக போகிறோம். என்ன ஆக போகிறோம்னு எங்களுக்கே தெரியல. காய்ஸ் இங்கே நெட்வொர்க்கு சீரியஸாக கிடைக்காது. ஃபுல் டவர் இருக்கும். நெட்வொர்க் கிடைக்கும், நெட்டு கிடைக்காது. அவ்வளோதான். காய்ஸ் இங்கேருந்து நாங்கள் வந்து சேலம் போயிட்டு குட்டி பையன் வீட்டில் தான் ஸ்டே பண்ண போகிறோம். குட்டி பையன் vlogs. ரைடர் பிளாக்கி. சப்ஸ்கிரைப் டு ரைடர் பிளாக்கி மெட்ராஸ் எக்ஸ்ப்ளோரர் ஸ்பெஷல் vlogs. பண்ணாதீங்க. அவர் ஆல்ரெடி வந்துருச்சு நிறைய. 1K இருக்குது. அதுக்கு நம்ம செலிப்ரேஷன் ஒன்றும் இல்லை. ட்ரீட் கேளுங்க. இந்த இடத்துல வந்து அந்த இதை போட்டுரு. இவ்வளோ நாள் என்னடா பண்ண? ஒன்றும் பண்ணல. அது போட்டுரு. ஓகே ஸோ கைஸ் பாய். பார்க்கலாம். பாய் டாடா பாய்.